அண்ணனும் நானும் வந்துட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து கொம்பு தேன் சேகரிக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். பழைய வீடியோலாம் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். இதே காட்டுக்குள்ளே தான் வருஷம் வருவோம். ஒரு கூடு போவோம், தேன் இருக்காது ஓடிடுவோம். இந்த தடவை வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு சீசன் டைமில் வந்து அண்ணன் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டான். இன்றைக்கி வந்து போய் அதை எடுக்க போகிறோம். ஒரு 5-6 கூட்டுக்கு மேலே இருக்கும் போல் மழை தேன்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு எல்லாமே எடுக்கிறதா இப்போ வேலை. பெருசாக யாரும் வரல, கேஷும் இல்லை, மனோஜும் இல்லை, அண்ணன் மட்டும்தான் வந்திருக்குறோம். எடுத்துக்கிட்டியா? அங்கே வாருப்புறீங்க இந்த ஆணைக்கல் பாளையத்தில் ஒரு கூடு சொன்னாங்க. பெத்த கூடு அகலம் இருக்குதுங்கிற அந்த மூடி கழட்டு. நம்ம அந்த சண்முக காலேஜில் அடிச்சோம்ல ஈச்ச மரத்தில், அது உடனே கொஞ்சம் பெருசு. இதே மாதிரி தான் புரியுது பயங்கர தேன் இருக்கும் பாரு. இதே மாதிரி தான் புரியும் அந்த கூடு. சும்மா கூடு எப்படி இருக்குதுங்கிற நான் எடுக்கல. எங்கே அங்கேயா மலந்தேண்ணா? சரி விடு, வேறு தான் இருக்குதுன்னு பார்க்க. வேற எங்கேயும் கட்டியிருக்காது. பழைய கூட இருக்குது, புது கூட இருக்குதா? கூட அதான் பழைய கூட இருந்துச்சா புது கூட இருந்துச்சு அண்ணே? இல்லை எதுக்கு கேட்டேன்னா, இப்போ உளுந்து ரொம்ப நாள் இருந்தால் வேறு பக்கம் கட்டியிருக்குங்கிற அதுக்கோசரம். அது அங்கே பாருங்க மலந்தேன் அங்கே தெரியுது. கொம்புத்தேன் ஜூம் பண்ணுற பாருங்க, ஏதோ அங்கே இருக்குது. ஹார்ட்டின் ஷேப்பில் தெரியுதா அப்படி? அதுதான் இப்போ எடுக்க போகிறோம். எப்படி எடுக்குன்னு தெரியல, சிக்கலில் கிடக்குது. நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கிறோம். ஏதோ கூடு வந்து இங்கே இருக்குது. இதுதான் இப்போ கொஞ்சோண்டு இடம் சௌகரியமாக பண்ணி கொம்புத்தேனு காடு அடர்ந்த காட்டில் இருக்க மாட்டிருக்கு பேர். நம்ம பக்கம் தான் எல்லாம் மருந்தடிச்சு போகிறானு அது இதுன்ட்டு. இப்போ வந்து இதை கொஞ்சம் பூச்சி இப்போ விலைக்கு விடுவோம். விலைக்கு விட்டு ஒரே ஆட்டில் எல்லாம் உழுவணும். அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். இங்கே ஒரு அங்கேருந்து உனக்கு எட்டாவது புரியணே. ஒன்று மேலே போறீங்க பிடிச்சி அண்ணன் பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முள்ளுக்குள்ளே எப்படி நிற்கிறான்னு தெரியுது. இல்லை முள்ளுக்குள்ளே பிறகு கண்ணுக்கு பார்த்து மேலே ஏதோ கண்ணில் கொட்டிட்டு போகுது. வெட்டி விட்டியா? சரி எடுத்துக்கிறேன். வெட்டி விட்டு அந்த சரி அது மல்றீட்டில் கையில் கட்டிக்கலாம். மதக்கூடு வந்து வெற்றிகரமாக எடுத்தாச்சு. அண்ணன் தேன் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். தேன் ஃபுல் தேனுங்க. ஓ பார்த்து பாரு, முள் பின்னால முள் பார்த்து பாருங்க. பெத்த தேன் ஃபுல்லாக இல்லையா? அதான் கொஞ்சம் குடிச்சு பிடிச்சி அடியில் கீழே குடிச்சு பிடிச்சி அப்படி இல்லை. ஆடை அங்கே இருக்குது. நான் மட்டை எடுத்துகிட்டு வரும்போ காஞ்ச குச்சி இல்லை உட கழுப்பு தேடலாம். என்ன மழை தான் இங்கே ஏறிக்கிச்சு மானம். இல்லை தான் இப்போ லாக் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடு இல்லை தேனை மட்டும் சிறுத்து விட்டுலாமா? சேர்த்து விட்டுலாமா? தேனை மட்டும் சிறுத்து விட்டுலாம். இல்லை வேணாமா கொஞ்சம் சரி பார்க்கலாம். நம்ம ஒரு 2-3 கூட எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம மூடி பிடிச்சிக்கலாம். அதில் போட்டு மூடு. இல்லை கூட நான் மூடி பிடிச்சிக்கிறேன். அதாவது அண்ணனுக்கு இப்போ தான் ஒரு பூர்ண சந்தோஷம் கிடச்சிருக்குது. எதனால நான் ஒரே கூட தானே எடுத்துருக்கோம். இப்போ வந்து ரொம்ப நேரம் சுற்றிட்டோம். சுற்றினால எங்கேயுமே கிடைக்கல. திடீர்னு வந்து பார்த்தா ஒரு இடத்த பூந்து சரி ஏதோ ஒன்று பேசிட்டு அப்படியே வந்தோம். ஒரு மரத்தில் வந்து 2 தான். இந்த பாலை மரத்தில் ஒன்று, அந்த வேப்பத்தில் ஒன்று கட்டியிருக்குது. அதை இறக்க ஓட்டி தான் காமிக்க முடியும். இந்த பண்ணி கொடுவா. ஏன்னா பெத்ததோடு என்ன ஜூம் பண்ணுறேன்டா. அதோ பாருங்க ஒரு மொட்டா தெரியுதுல அந்த கூட்டமாக, அதுதான் அந்த மலந்தேனு. சரி கொம்புத்தேனு. அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது, அதை கிட்ட போய் எடுக்கிறேன். வந்து அங்கே மேலே ஏறிட்டு இருக்கந்தோ அந்த வாதில் இருக்குது. அது இறக்க ஓட்டி தான் காமிக்க முடியும். ஏன்னா புதற்குள்ளே இருக்குது. இறக்கிட்டு காமிக்கிறேன். ஒரு 2வது கூடு சும்மா ஒரு நாக்கில் போட்டு நக்கிற அளவுக்கு தான் தேன் இருக்குது. தெரியுதா? அவ்வளோதான் தேனே இருக்குது. அதை வந்து நக்கிட்டு போயிட வேண்டியதான். அது குண்டால் போடுறதுக்கும் ஒர்த்து இல்லை. 3வது கூடு இதோ அந்த தலையில் அண்ணன் குச்சி விட்டி ஆட்டிட்டு இருக்கிற இடத்துல இருக்குது. அதை வந்து இப்போது எடுக்க போகிறான்.
தேன் இருக்குதா? சரி சரி ரெடி. அந்த ஊரில் இருந்து மாதிரி இருக்குதா? அங்கே அந்த இடத்துல தங்குது தேன். அதுக்கு எப்படி எடுக்கிறது? இரு, நான் தட்டத்தை கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். தட்டத்தை உளுந்தா கூட தட்டத்தில் பிடிச்சிக்கிறேன். இல்லை குச்சியில் தான் அப்படி இழுத்துக்கிட்டு வரும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, தேன் ஊற்றல, குஞ்சுனுடைய பால் தான் ஊற்றுது. பால் தான் ஊற்றுது. அப்படி இழுத்து உன் கையில் எடுத்துக்கோ. தேன்லாம் நசுங்கி வச்சு. சரி பரவாயில்ல, கொடு, எடுத்து கொடு. அப்படியே அப்படி கொடுக்காத, அதில் தூக்கி போட்டு கொடு. இருக்குதா? இதெல்லாம் அங்கே மாட்டுதா இல்லை? இருக்குது இதில். இதில் வந்து அதான் 10 நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய். ஏன்னா பாலப்பூவும் வேப்பமும் எல்லா பூக்கும் டக்குன்னு குறைஞ்சி போச்சு பிறகுன்னு. இல்லை அதுவும் அன்றைக்கி மழை துளிச்சதில் கொட்டியும் போச்சா, அதனால் தேன் இல்லை. இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகி போச்சு. அடுத்தது இது எத்தனை? 5வது கூடா? 4வது கூடு. என்னது மேலே இருக்க? என்ன இங்கே இரு, நான் வந்து பார்க்குறேன். இரு வேறு. இந்த வேப்ப மரத்துலேயே 3 கூடுங்க. ஒன்று வந்துட்டு எங்கேன்னா இதோ அது விழுந்துருச்சு கூடு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டா அது மஞ்சளும் தெரியுது இல்லை? அது வந்து ஓடி போச்சு பூச்சி. அப்புறம் இன்னொன்று இங்கேண்ணா, இங்கே 2 இருக்கா? இதோ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதான் யூத்திலே பாருங்க, மொட்டை தெரியுது பாரு யூத்திலே. அது ஒரு கூடு. 4வது கூடு. அந்த ஷேப்பாக இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி தேன் கூடுது. அது வந்து தெரியல, எல்லாம் புதா இருக்குது. நான் ஜூம் பண்ணியிருக்கிறேன். நான் கம்மி பண்ணால் இன்னும் தூரத்தில் தெரியுது பாருங்க. தூரத்தில் அங்கே இருக்குது. அது கிட்ட போய் முடிஞ்செல்லாம் போய் இருக்க முடியும். பக்கெட் எடுத்து போயிடுறேன் அப்படின்னு. சரி ஓகே. அண்ணன் இப்போ மரத்தை சுத்தம் பண்ணி மேலே ஏற போகிறோம். அண்ணன் ஏறிட்டு இருக்கு. இந்த வேப்ப மரத்துலேயும் வந்து மொத்தம் 3 கூடு. அதில் 2 கூடு, ஒன்று பெத்த கூடு, ஒன்று சின்ன கூடு, ஒன்று வந்து பூச்சி ஓடி போச்சு. இது வந்து மொத்தம் இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல 6வது கூடு. இதில் 3 சேர்த்துனா 3ல் 2 எடுத்துகிட்டு 1 வந்து சின்னதாக இருந்தால் சாப்பிட்டாச்சு. 2 வச்சுருக்கோம். இப்போ பார்க்கலாம். மேலே சிக்கலான இடத்துல ஏறிட்டு இருக்கிறான். அங்கே பாருங்கள் எப்படி கசமசன்னு எல்லாம் வளர்ந்து கிடக்கு கண்ணா பின்னான்னு. அதில் ஏறி எடுத்துகிட்டு இருக்கிறான். அண்ணன் வந்து அங்கே மேலே வெட்டிட்டான். இப்போ இறக்குறான். குடல் மறுபடியும் வேணுமா? குடல் வேணுமான்னு பார்த்து இருக்கு. எல்லாம் தேன்லாம் இதே ஆகி போகுது. கூடு பாருங்கண்ணா, அங்கே பூச்சி பறந்துட்டு இருக்கா. அங்கே இருக்கு கூடு. அண்ணன் உடிக்க எடுத்துட்டு இருக்கான்ல, இழுக்கிறதுல இதே இப்போ எல்லாம் செதறி போகுது தேன். அது கூட எடுத்துட்டு உடச்சி எடுத்துக்கிறியா? இன்னொரு கூட சொன்ன பாருங்க. அதெல்லாம் இந்த மலமீன் பார்த்தீங்கன்னு இந்த கொம்பு தேன் பாருங்கள், எல்லாம் ஹார்டின் ஷேப்லேயே எல்லாம் கட்டியிருக்குதா. அதனால சூப்பராக தெரியுது பாருங்கள். அது ஒரு கூட, அதையும் இப்போ எடுக்கணும். என் தேன் ஊற்றி போச்சா? கொஞ்சம் தான் இருக்குதா? ஆனால் கூடு தான் பெருசு. எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோ பாருங்கள். சரி, என் நெத்திலே விழுந்துருச்சு. தேனா இதான் தெரில, பாலான்னு தெரில. பாலாட்டு தான் என்ன தெரிச்சிருச்சு. தேனை தான் அப்படி தெரிக்காது சொடக்குன்னு. தேனி இல்லையா? இந்த பொண்ணு கொஞ்சம் பேரும் அந்த பொருளை பார்த்தோம்ல. இந்த சைடு பக்கம் இருக்குது. சரி இருக்கட்டும். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ துணி நக்கரெல்லாம் தான் சேமிக்குது. தூரம் மேலே கஷ்டப்பட்டு ஏறி எடுத்து இந்த கொம்பு தேன்லேருந்து தேனை சுட்டு இல்லை அழுக்கிற பிடிச்சிருச்சு. அண்ணன் இருக்குன்னு நினச்சி எடுத்தான். நான் பிடிச்சி சரி அடுத்த கூட எடு. இன்னும் இவ்வளோ பெரிய கூட இப்படி ஆகிப்போச்சேன். பூண்டு தேனுக்காக அண்ணன் கஷ்டப்பட்டு பாருங்கள் எப்படி இந்த மரம்லாம் படர்ந்து முள்ளு மரம் இல்லை, இது வேப்ப மரத்தில் ஒரு கொடி செடி படர்ந்துருக்கு. எவ்வளோ எல்லாம் குத்தும் இந்த மரமுமே. இதிலலாம் போய் இப்போ வந்து இந்த கூட்டை எடுக்க போகிறான். இது விற்கிறதுக்கு இல்லை, நாங்கள்னாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால வெத்த தேன். ஆனால் பார்த்து எடுக்கனால எல்லாம் உருவிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் இதாகி போயிடும். இது வந்து பெத்த தேன் இருக்குன்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காது. அங்கே ஆடு பாருங்க, மஞ்சள் கலர் கூட ஆடுதா, கூடு பிச்சுட்டு வந்துருச்சு. இப்போது தேன் மூட்டை இருக்குது. ஆனால் அந்த பெத்த தேனை நம்ம வந்து சேஃப்டியாக உடச்சிட்டியா?
இன்னும் முன்னாடி இப்போ நான் சொல்கிறதுக்கு இல்லை ஒரு நிமிஷம் என்ன பாரு அங்கே போய் உட்காந்திக்கோ அங்கே போய் உட்காரு இன்னும் முன்னாடி போயிட்டு நல்லா கிளியராக வெட்டி ஏன்ட்ட அப்படி எடுத்து கூட தேன் இருந்ததுண்ணா இல்லை அரு இந்த கொடுவில் அரு இதாகிக்கும் பார்த்தது 6 கூடில் 2 கூடில் தேன் இல்லை சரி 3 கூடில் தேன் இல்லை 3ல் தான் இருக்குது அப்போ நீ வந்து அதை கரெக்டாக நீ சேதாரம் இல்லாமல் எடுத்துட்டியா இதில் வழியே தேன் இருக்கு நீங்களே ஃபோன்லேயே பார்க்கலாங்க எங்கே அது கூடு அது அங்கே இருக்குது மேலே அது அங்கே இருக்குது அந்த சந்தில் இருக்கிற தேனுக்கு அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே போராடிட்டு இருக்கிறேன் நல்லா ஓட்டையை பிச்சு பண்ணிடலாம் கொட்டு தான் போய் சிந்திது போயிருதா பார்த்து கூட எல்லாம் பொறுமையாக கூட பிடிக்குமா அது எல்லாம் இப்போ ஒரு மாரில் போட்டு படுதில்ல அது பேர் எல்லாம் ஆடை டேமேஜ் ஆகி போச்சு ஆடை டேமேஜ் ஆகினா எல்லாம் அப்புறம் சுட்டும் அதெல்லாம் அண்ணன் வந்து அதை எடுத்துட்டான் பயங்கர கஷ்டம் 100 ml தேனுக்கு இவ்வளோ கஷ்டம் கட்டியாக இருக்குதா வருதுங்க தங்க கட்டி எல்லாம் உடையுது பாதிப்பா கொஞ்சோண்டு இது சேதமாகி போச்சு பாருங்க இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது எல்லாம் ஊற்றுதான் தெரியுதா எல்லாம் மாரில் போட்டு இழுக்கவும் எல்லாம் வந்து சேதமாயிடுச்சு அது சொட்டு தான் அது இதே வெட்டி வை எல்லாம் சொட்டிக்கிட்டு நைட்டு மழை வரும் அடிமானம்லாம் கறிக்கிட்டு தான் இருக்குது ஏன் சின்ன கவையில் வச்சு விட்டுருப்பேன்னு அந்த அப்படியே சுட்டு அப்படிட்டு அப்படி போடு எல்லாம் தலை வெட்டிட்டு எப்படி பிடி இப்போ கட்டையை எல்லாம் கொஞ்சம் நசிக்கிட்டு பிடி இந்த கொசுடு இப்படி கிடையாது அப்பா ஒழுது நம்ம தேனி இருக்கிற தேனி ஒலிக்கி பிடிக்க மாட்டேருக்குது போட்டு எட்டாது கொஞ்சம் நறுக்கி விடு இந்த நீனே நறுக்கு நான் நறுக்கு நல்லா வேலை சுற்றி விடுவேன் அப்புறம் நான் நசுனாலும் அதே தான் பிறகு வெட்டினாலும் இல்லை இப்படியே செதுக்கி விட்டுலாமா செதுக்கி விட்டு அந்த ஆடையெல்லாம் ஒட்டிக்கணும்னு பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை அதே வாழையில் வச்சு புழிஞ்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோ மீதி யாரும் நக்கிக்கலாம் ஆனால் குச்சி இருக்கிறது வீணாக போகும் பெரிய கை மேலே போட்டு தெருக்கி விட்றது தேனை தெருக்கிது பேர் எப்படி எக்ஸ்ட்ராக்டரில் வரமானே போது விடு இங்கே பிறகுண்ணே இத்தான் பிறகுண்ணே சரி கொடுங்க இருக்குதா இந்த மரத்துலாம் பெட்டா ஊடு போறேன்னு சரியான ஊடு போறேன்னு தேன் இருந்தால் சரியான தேன் ஆனால் எப்படி எடுக்கிறது குண்டு அதே கூட கூட எடுத்தோமா அதே மாதிரி ஜூம் பண்ணி தான் இப்போ நல்லா தெரியுது பாருங்க பிளாக்காக நல்லா ஹார்ட்டின் ஷேப்பு தெரியுதுல்ல அது ஒரு மலை சரி கும்பு தேன் கூடு ஜூம் பண்ணுற மாதிரி ஆனால் எப்படி எடுக்கிறது முள் எடுக்கல வெட்டினா தேன் கம்மியாக தான் மாதிரி இருக்கும் இல்லை அதோட வெட்டிவிட்டு கொம்பு அப்படி மேலே தூக்கி அப்படி இப்படி கொண்டு வர முடியாது சரி இது பாவம் அதை போய் எடுக்கலாம் சரி ஓகே வேண்டாம் பார்த்துட்டு அடுத்தபடியாக இன்னொரு கூடு எடுக்கிறதுக்கான குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் அது முள்ளில் இருக்குது வசமும் கிடையாது ஒன்றும் கிடையாது கூடு அங்கே தெரியுதா அதை வந்து எடுக்கிறதுக்கான தோதே இல்லை வாட்டமும் இல்லை வசமும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாம் முள்ளை உடச்சி விட்டு தான் எடுக்கணும் எடுத்துகிட்டு நான் வந்து கவர் பண்ணுறேன் கூட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை எப்படி பிஞ்சு போய் வந்துருக்கு பாருங்க தோசை பிஞ்சு சப்பாத்தி மாதிரி பெரிய நீ சொன்ன மாதிரி என்ன பெரிய தேன் இருக்குது எங்கள் அண்ணன் வந்து இருக்காது நானும் இருக்காதுன்னா அண்ணன் தான் இருக்குன்னா நான் தான் இருக்காதுன்னு சொன்னேன் பாருங்கதா தேன் இருக்குது மேலே போய் என்ன புரியுன்னு நான் இருந்துட்டு நக்கி திங்கிற அளவுக்கு தான் தேன் இருக்குது அப்படி இப்படின்னு இல்லைன்னா ஃபுல்லாக தேன் இருக்குது பையா முள்ளெல்லாம் அப்படிங்கப்பா அது பெருவினு என்ன பெருவினு இது விட்டுட்டு போயிருந்தா அவ்வளோதானே இருக்குது ஏன்னா அப்படியே சொன்னான் அப்படியே பழைய கூட தேன் இருக்குன்னா நான் தான் இருக்காதுன்னே அதில் இருக்குது கீழே போட்டுறத சாப்பிடுத சூப்பராக இருக்குதா எல்லோரும் கஷ்டப்பட்டதுக்கு பார்த்துக்கலாம் சாப்பிடு ஏன் முள்ளா
பூச்சி கடிச்சு பிடிச்சா ஆமாம் தள்ளி கட்டி பிடிச்சா ஓச்சு போ வீங்கி பேர் பொல்லாருன்னு முள் இருக்குதா ஐயா இரு முள் இருக்குது ஆஹா முள் வரல முள்ளே சிக்க மாட்டேங்குது கையில் உனக்கு விட்டான் இரு அது உதடு மசுறு இது உதடு தோலெல்லாம் சிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது வீங்க போது பேர் எத்தா சோடு என் கை விரகுலாம் வீங்கி போச்சு என் கையில் கொட்டினதே கொட்டுச்சுல்ல அதே பணியார மாட்டம் வீங்கி போச்சு இடுப்பியா தேய்ச்சி நீயே நகத்துச்சு தாடி இடு இல்லை பனி வச்சுல நகத்து இங்கே என்ன வரு இருந்துச்சா அதுதான் வந்துச்சு சரி தேனி தொட வலிக்குதா கண்ணு இப்படிதான் இருக்கிறீங்க எங்கே அட பையா தேனிக்கெல்லாம் ஓட்டான் சரி எனக்கு விட்டு